பாதுகாப்பாக வேலை செய்யணும். அப்படிப்பட்ட காரியத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சரியா? இயேசுவே, நாங்கள் வேலை செய்யும்போது கவனத்தோடு வேலை செய்வதற்கு உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாயிருப்பதாக. நாங்கள் வேலை செய்கிற ஒவ்வொருவரும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் வேலை செய்ய உதவி செய்வீராக. எதிரான வல்லமைகளை நாங்கள் முறியடிக்கிறோம். இயேசுவே, உங்களுடைய ஆளுகை உண்டாயிருப்பதாக. இந்த துவங்கினவும் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவேன். நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கினவும் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவேன். திசை நான்கும் மனிதர் அப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். எங்களுக்கு வேண்டிய பலன், ஞானம், கிருபை. பிள்ளைகள் டீமாகி வந்து நிக்கிறாங்க. நான் அவங்களை இங்க இருந்து அவங்களோட சேர்ந்து நிச்சயிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரங்களோடு கூட இந்த வேலையில ஆரம்பித்து வைக்கிறோம். இந்த நாளை போட இந்த கான்கிரீட் இதுவரைக்கும் கொண்டு வந்து இந்த கான்கிரீட் ஒர்க் நிக்கிறாங்க. வேலை பார்க்குற எல்லாருக்கும் அச்சேபிக்கிறோம். வந்து உதவிக்காக நிற்கிறேன். உதவி செய்யப்படுற சகல நபர்களுக்கு அச்சேபிக்கிறோம். டீமுக்கு அச்சேபிக்கிறேன். ஆண்டோடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பலப்படுத்துவதாக. ஒரு மன மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான அபிஷேகத்தோடு கூடியிருக்கிற காரியமாய் இந்த வேலையில நடத்தப்பட்டு வெற்றியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்தாலும். Let the presence of God surround and let the work of the Lord that is going on today. Lord, we pray that your holy angels be there. Let the team, all the people who are gathering together, let them be there to see how God is blessing the construction and the roof work, everything. Bless them. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். இலைகள் உதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனரே. கனிகளின் அறிகுறி இல்லாததால் பிழைப்பதே அரிது என்றனரே. நீர் என்னுள் வேறாக இருப்பதினை நான் மறுபடி தளிர்த்ததில் காண்பித்தீரே. நீர் என்னுள் வேறாக இருப்பதினை நான் மறுபடி தளிர்த்ததில் காண்பித்தீரே. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே. தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே.